ஹாய் ஆல், வெல்கம் டு எபிசோட் 12 ஆஃப் தாய்லாந்து சீரீஸுங்க. இன்னைக்கு நம்ம ஹுவாஹின்லேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புஃபேலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த ப்ளே ஏரியாவில் விளையாண்டுட்டு அப்படியே ரூம் செக் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க பிளானு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இண்டோர் கேம்ஸுமே வச்சுருந்தாங்கங்க. ஸ்னூக்கர், டார்ட் போர்டு, டேபிள் டென்னிஸ், அப்புறம் அந்த டாஸ் ரிங்ஸு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. ஃபூஸ் பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபுட்பால் ஒரு குட்டி டேபிளில் வச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபூஸ் பால் டேபிள்ஸ் கூட இருந்ததுங்க. அண்ட் இந்த பவ் அண்ட் ஆரோ வச்சு டார்ட் போர்டில் ஹிட் பண்ணுற மாதிரி கேம்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டு இருந்தோம். ஷன்விகாவுக்குமே மார்னிங் புஃபேல இருந்த ஆரஞ்சு அப்புறம் பனானாஸ்லாம் ஊட்டி விட்டாச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், இங்கே ஒரு ஒர்க் அவுட் ஸ்பேஸ் தான். இந்த த்ரெட்மில் அப்புறம் இந்த ஆர்பி ட்ராக் மாதிரி மஷின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த பேட்டில் ரோப்ஸு அப்புறம் பஞ்சிங் பேக்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. இது ஒரு வெல் எக்விப்டு ஸ்பேஸ்ன்னு தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக. ஸோ நான் இப்போ ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்கள் பூல் போகிறீங்க அப்படின்னா தோடு, செயின், வளையல், மோதிரம் இதெல்லாம் இருந்தால் கழட்டி வச்சுருங்க. அதுதான் நல்லது. இப்போ வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. ஷன்விகா அவங்க அப்பா பார்த்துட்டு போகிறாரு. அண்ட் நான் ஸ்விம்மிங் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் புஃபே சர்வ் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் தான் அது. இங்கே ஸ்நாக்ஸ் எப்பவுமே வச்சுருப்பாங்கங்க. 24/7 இருக்கும் ஸ்நாக்ஸு. இன்கேஸ் நமக்கு நடுராத்திரி பசிக்குது, அன்டைமில் பசிக்குதுன்னா கூட நம்ம பாட்டுக்கு இங்கே நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் கூட நீங்கள் எந்த டைம் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஸ்விம்மிங் பூலில் இறங்குறனால கொஞ்சம் ஆன்ஷியஸாக தான் இருந்தேன். அதனால் கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் சுற்றி நிறையா சீட்டிங் ஸ்பேஸ்லாம் இருந்தது. ஸோ சுரேஷும் ஷன்விகாவும் அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அண்ட் நான் எப்போவுமே தனியாக பூல்குள்ளே இறங்க மாட்டேங்க. எனக்கு எப்போவுமே பயம். அதுவும் இல்லாமல் இது நைட் டைம் வேறு. இந்த பூல்குள்ளே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இறங்குறேன். ஸோ கொஞ்சம் இன்னுமே பயமாக தான் இருந்தது எனக்கு. ஒரு 10-15 மினிட்ஸ் தான் என்னால் ஸ்விம் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ளே ஷன்விகா கத்த ஆரம்பிச்சிட்டா, அம்மா அங்கேயோ விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Check the mic and make sure it sound right, boys. அம்மா இங்க ரூம் செக் அவுட் பண்ணுறோங்க நாங்கள். ஸோ மனசே இல்லை இந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி வரத்துக்கு. பட் செக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம பேங்காக் போகிறோம். ஸோ இங்கேருந்து இப்போது எல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு, லக்கேஜ்லாம். நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். நான் தெரியலனான்னு தெரியல, பாப்பாவும் இங்கே இருக்கா. ஸோ ஒரு கேப் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் லைட்டாக ஒரு மசாஜ் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பேங்காக் போகிறது தான் பிளானு. பார்ப்போம். அண்டு தண்ணி பாட்டில் எம்டி கேனு பிடிச்சிட்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஹுவாயினில் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஐ திங்க் ஷன்விகா ஆல்சோ என்ஜாய் வித் அஸ். என்ஜாய் பண்ணியாக்கண்ணே, என்ஜாய் பண்ணியாத்தாங்க. ஓகே, ஷன்விகாவும் என்ஜாய் பண்ணியிருக்கா போல. லென்ஸ் போட டைம் சுத்தமாக இல்லை. ஸோ டக்குன்னு கிளாஸே மாட்டிட்டேன். இந்த ரூமை செக் அவுட் பண்ணவே மனசு இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்தது.
வி ரியலி லவ்ட் இட். கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா சீமீரா வந்து ஸ்டே பண்ணுங்கள் ஹோஹைன் வந்தீங்கன்னா. ஷன்னிக்கார என்னையே பார்த்துட்ருக்கான். ஓகேங்க, பை. ஸோ செக் அவுட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். ரூமை செக் அவுட் பண்ணும்போது தாங்க நமக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருந்தது. என்னென்னா நம்ம ரூமில் வச்சுருந்தாங்க தெரியுங்களா ஸ்நாக்ஸ்லாம், அதுக்கெல்லாமே பில் போட்டிருந்தாங்க. 135 பாத் பில் பண்ணியிருந்தாங்க அந்த கேஷ்யூ நட்டு, கிரவுண்ட் நட்டு, லேஸ்க்கெல்லாம். அண்ட் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸுமே இருந்ததுங்க. அதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸுமே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ரூம்லேருந்து ரூம் சர்வீஸ் கால் பண்ணாலும் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இங்கே கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி காஃபி மஷின்ஸ்லாம் இருந்ததுங்க, நமக்கு காஃபி கூட போட்டு தருவாங்க கேட்டால். அண்ட் இங்கே ஒரு வைன் செல்லார் இருந்ததுங்க. வைன் செல்லார்னால் இந்த வைனை வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இதோட ஃப்ளேவர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் தராங்க. பட் நாங்கள் இதெல்லாம் பெருசாக வாங்கலை. ஏன்னா வாங்கி நம்ம வந்து லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போனால் எந்த அளவுக்கு சேஃபாக நமக்கு இந்தியாவில் கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அண்ட் இங்கே பாருங்கள் ஃப்ளவர் டீஸ்லாம் இருந்தது. இந்த கேமோமைல், ஜாஸ்மின், ரோஸு, அப்புறம் வந்து லாவெண்டர்லாம் பண்ண சில ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நமக்கு டீயில் ஆட் பண்ணி தரும்போது இதோட ஃப்ளேவர் நமக்கு வந்து வரும் டீயில். அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. ஒரு சீப்பான ரேட்டுக்கு தான் இருந்தது. பட் நாங்கள் பெருசாக இதெல்லாம் ட்ரை பண்ணலை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நாம் பேங்காக் போகிறதுக்கு டாக்ஸி புக் பண்ணியாச்சுங்க. லான்ச்சில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டைமுக்கு ரூமை செக் அவுட் பண்ணிட்டா தான் நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் சொன்ன டைமுக்கு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லான்ச்சில். இங்கே பாரு, ஹாய் ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் ஹாய். தள்ளக்கூடாது, அம்மா தள்ளக்கூடாது. It sound right, boys. இந்த வெயிட் பண்ணுற டைமில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில ஏரியாஸ் ஆஃப் த ஹோட்டலும் நான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு தாங்க காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்ல அந்த ஏரியா தான். ஸோ இந்த டைம் இப்போ வந்து அன்டைமுங்கிறனால இங்கே எதுவுமே இல்லை. பட் இதை தாண்டி போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குங்க. ரொம்ப நீட்டமான பூல், ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியாவில் நிறைய குழந்தைங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்கங்க தனியாகவே. காரணம் என்னென்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு பிளேஸுங்க. இந்த ஹோட்டலில் தங்கியிருக்க கெஸ்ட்ஸு அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தவிர வேறு யாருமே இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செக்யூரான ஹோட்டலுங்க. ஸோ நிறைய குழந்தைங்க வந்து தனியாகவே தைரியமாக விளையாட விட்டுருவாங்க பேரண்ட்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள் லாபி ஸ்பேஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து மாத கணக்கில் வந்து தங்குறவங்களும் இருப்பாங்கங்க. ஸோ அவங்க வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ்க்கு வந்து அடிக்கடி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பேக் யார்ட் ஆஃப் த ஹோட்டல். இங்கே வந்து நிறையா கார்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வாஷ் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல. இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து ஒரு ரூமில் உட்காந்து சாப்பிட்ணும், ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் இந்த ஹோட்டலில் அப்படின்னா இங்கே கூட உட்காந்து சாப்பிட்லாம். இங்கேயுமே ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்குங்க. நம்ம வேணும்னா இந்த இடத்துல உட்காந்து ஃபேமிலியோட இல்லை வந்து ஒரு டீமாக வரீங்கன்னா கூட சாப்பிட்லாம்.
அண்ட் இந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோன்னா கொஞ்சம் சீட்டிங் ஸ்பேஸ் இருக்குங்க இந்த மாதிரி. ஸோ நிறைய சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பேஸுங்க. இந்த ஹோட்டலில் தங்கியிருக்க கெஸ்ட்ஸ் வந்து அவங்க கார் வந்து எங்கேயுமே பார்க் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. அண்ட் தென் இது தாங்க ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்னொரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க, அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். ஸோ இங்கேயுமே கார்ஸு 2 வீலர்ஸ்லாம் கூட நிறுத்தியிருக்காங்க. நம்ம புக் பண்ண டாக்ஸியுமே இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடும். ஸோ நம்ம ஹுவாஹின்லேருந்து பேங்காக் போகிறதுக்கு ஒரு 200 கிலோமீட்டருங்க. இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாத் வந்து சார்ஜ் பண்ணாங்க. Check the mic and make sure it sound right, boys. நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காக இனோவா தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா லக்கேஜஸ்லாம் இருந்தது. ஸோ லக்கேஜ்லாம் பின்னாடி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக முன்னாடி உட்காந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானே. ஏன்னா 200 கிலோமீட்டர்ஸ் போகணும் இல்லைங்களா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போனால் தான் நல்லாயிருக்கும். Check the mic and make sure it sound right, boys. போகிற வழியில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹுவாஹினோட மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷனுங்க இது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்தது. ஸோ இங்கேருந்து கூட பேங்காக் போகிறவங்க இருக்காங்க. பட் என்னென்னா இங்கேருந்து பேங்காக்கு ட்ரெயினில் போகணுன்னா ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகிடும். என்னதான் சீப்பாக இருந்தாலுமே டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அதனால தான் நாங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டோம். டாக்ஸினா ஒரு 2.5 ஹவர்ஸில் நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன்னு. இங்கே வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து பெருசாக ட்ராவல் பண்ணுறதில்ல ட்ரெயினில். மோஸ்ட்டாக இந்த கூட்ஸ் எல்லாம் தான் வந்து கேரி பண்ணுது ட்ரெயின். It sound right, boys. நாம் ஒரு வழியாக வந்து பேங்காக் கிட்ட ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ வண்டி இவ்வளோ டிராஃபிக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம பேங்காக்லாம் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே என்ன தான் வெயில் கொளுத்தினாலும் காருக்குள்ளே கொஞ்சம் ஏசி இருந்தனால எங்களால் உட்கார முடிஞ்சது. கிலோமீட்டர்
காருக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்டு இங்கே வந்து பெருசாக டிராஃபிக் போலீஸ் வந்து அங்கே நின்றுட்டு சத்தம் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மக்களே வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக போகிறாங்க வராங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு லுக் அட். அவ்வளோதான் சொல்லி முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இன்னொரு ½ அன் ஹவரில் நம்ம புக் பண்ண ஹோட்டலுக்கு ரீச் ஆகிடுவோங்க. நாம் பேங்காக்கில் ஒரு சூப்பரான பிளேஸில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலோட ரூம் டூரும் ஃபுட் ரிவ்யூவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.